சேலஞ்சஸ் ஃபேஸிங் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்சர், ஸ்மெல்லு, கலர் ஆஃப் ஃபுட். செகண்ட் இஸ் போர்ஷன் சைஸ். தேர்டு வந்து கம்பலிங் த ஃபுட். தென் லாஸ்ட்டு பாயிண்ட்டாக நாம் சொல்ல வர்றது வந்து சூவிங் சொல்லியிருப்போம். சூவிங்கில் வந்து மென்று சாப்பிட்றது சொல்லியிருப்போம். அடுத்தது லாஸ்ட்டு பாயிண்ட்டாக நாம் சொல்கிறது வந்து ஃபேமிலி என்விரான்மெண்ட். ஒரு ஃபுட்டு நம்ம வீட்டில் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றோம். இல்லை எப்போயோ ஒரு சூழ்நிலை தான் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடவே கிடைக்கிது. 3 பேர் இருக்க ஃபேமிலி, 4 பேர் இருக்க ஃபேமிலி, இல்லை 5 பேர் இருக்க ஃபேமிலி இருப்போம், அப்பா அம்மா. இப்போ அந்த குழந்தைக்கு நம்ம எல்லாருமே ரோல் மாடல்ஸ் தான். இந்த ரோல் மாடல்ஸ் எல்லாமே டெய்லி அது மனசில் எதையோ பதிய வைக்குது. அந்த சூழ்நிலையில் தான் அந்த குழந்தை வளருது. இது நமக்கு தெரியும். என் குடும்ப சூழ்நிலை இப்படி தான் இருக்குது. ஆனால் இதை நான் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக வைக்க வேண்டியது என்னோடய கடமை. அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை கொடுக்க வேண்டியது என் கடமை. இப்படி இருக்கும்போது இதில் ஒவ்வொருத்தருமே ஒரு ரோல் ப்ளே பண்ணுறோம். இப்போ ஒரு ஃபாதர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபாதருக்கு வந்து கீரை பிடிக்காது. குழந்தை முன்னாடி உட்காந்து எனக்கு கீரை வைக்காத, கீரை ஏன் எனக்கு வச்ச, எனக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியல, கீரை செய்யாத இப்படின்னு சொல்லும்போது குழந்தை கூட உட்காந்துருக்க குழந்தை என்ன பண்ணோன்னா, கீரைன்றது பிடிக்காத விஷயம், கீரைன்றது சாப்பிடக்கூடாது அப்படி மட்டும்தான் நினச்சிக்கும். புரியுதுங்களா? இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? கீரையை செஞ்சுட்டோம், ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, குழந்தை சாப்பிடணும், நானும் சாப்பிடணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்ட முன்னாடியே நாம் சொல்லலாம். ஒரு ஹேண்ட்லிங் வேல சொல்லலாம். நான் வைக்கிறேன், நீங்கள் சாப்பிட வேணாம், ஆனால் குழந்தை முன்னாடி அந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, கீரை சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க தட்டை பார்க்க கூட தேவையில்ல, அவங்க சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அப்பாவும் சாப்பிட்றாரு, அம்மாவும் சாப்பிட்றாங்க, நானும் சாப்பிட்ருவேன். அடுத்த விஷயம், அந்த குழந்தைக்கு எப்படி நாம் புரிய வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாரு நாங்கள் எவ்வளோ சாப்பிட்றோம், உனக்கு கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கேன், உன்னால் முடியுமே, இது ஈஸியாக நீ சாப்பிட்ருவியே அப்படின்னு நாம் அதை மோட்டிவேட் பண்ணும்போது அந்த குட்டியை பார்க்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, நமக்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க, நம்ம ஈஸியாக முடிச்சிருவோம் அப்படின்னு அந்த குழந்தை தனக்குள்ளேயே மோட்டிவேட் ஆகிக்கும். அப்படி இல்லைனாலும் சரி, என்னால் சுத்தமாக சாப்பிடவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற அந்த விஷயமும் நம்மக்கிட்டேருந்தே தான் அந்த குழந்தைக்கு போயிருக்கோம். அதை நாம் கவனிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம ஏதோ ஒரு இடத்துல அதை காமிச்சிருப்போம் குழந்தைக்கு, அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். அப்போது ஜஸ்ட்டு அதை நாக்கில் மட்டுமாவது தடவி டேஸ்ட் மட்டும் காமிச்சிட்டா போதும். நாக்கு பிரெயினுக்கு சொல்லிடும், இது மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது, கீரைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற டேஸ்ட்டை அது சொல்லிடும்.